ஹாய்ங்க, இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். தண்ணி சுத்தமாக எதுவும் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க போகிறேன். ஒரே வாட்டி எல்லா பருப்பு போட போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறேன். 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு கிண்ணத்தில் போட்டு 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டைகளாக பிடிச்சி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் ஸ்டீம் பண்ணுவாங்க, இல்லை அப்படியே குழம்புல கூட போடலாம், ஒன்றும் அப்படி கூட செய்யலாம். நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி தாங்க எடுத்து வச்சுக்க போகிறேன். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சிங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 8 பல் பூண்டு தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்க போகிறேன். நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் ஆயிலில். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க தக்காளி வெங்காயமும். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஒரு அரை முடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன்.
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கணுங்க எண்ணெயில். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு தண்ணி விட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்தால் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச பருப்பு உருண்டைகளை இதில் சேர்த்துக்கிறேன் ஒன்று. பருப்பு உருண்டைகளில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. ஏற்கனவே அது ஃப்ரை பண்ண உருண்டைகள் தான், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் கொதிக்க விட போகிறேன். நல்லா அந்த வாட்டரெல்லாம் அப்சர்வ் ஆகும் அந்த உருண்டைகளில். தண்ணியில் நல்லா அப்சர்வ் ஆகி கிரேவி உங்களுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வந்துடுங்க. அவ்வளோதாங்க, பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.